வீட்டுக்கு நம்ம ஃபோட்டோ வந்து வந்துட்டு ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் vlog ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் சென்னையோட டே சீரீஸ் இதோட முடித்து விட்டது. இதுதான் லாஸ்ட் வீடியோ நம்மளோட சென்னை சீரீஸு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணல. இல்லை, செகண்ட் நாள் நம்ம டான்ஸ் வெட்டிங் பிரியாணி பண்ணியிருந்தோம். திஸ் இஸ் த செகண்ட் டே. ஸோ எல்லாத்தையும் முடிஞ்சு விட்டாச்சு. இனிமேல் நம்ம பெங்களூருக்கு தான் கிளம்பணும். அண்ட் எந்த பஸ் அப்படின்னு நீங்கள் எல்லோரும் யோசிச்சுட்ருப்பீங்க. அது என்ன பஸ்னா அப்படி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கவர்மெண்ட் பஸ் கூட கிடையாது. இது வந்து ஆம்னி பஸ்ன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு நம்ம ஃபோட்டோ வந்து வந்துட்டு ஓகே வந்த உடனே பேசணும் வந்த உடனே பண்ணிடலாம். வீட்டுக்கே ட்ராவல்ஸ் அப்படி இன்டீரியர்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்டீரியர்ஸ் பார்த்துட்டு இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸ்டீரியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏறிட்டு இங்கே உடனே எடுத்துட்டாங்க. அண்டு ஒரு குட் நியூஸ் சொல்லணுன்னா, நான் வீடியோ ஸ்டார்டிங் கூட பண்ணல போது சொன்னாங்க, அவங்க டிரைவர் வந்து சொன்னாங்க, வீடியோ நல்லா பண்ணுங்கள், இந்த வீடியோ ஃபுல்லாக பாப்புலராக இருக்கணும்னு சொன்னாங்க. அந்த சொன்னாங்க தான் நான் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கிறேன். அண்டு இன்னும் இது இன்டீரியர்ஸ் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அண்டு இது வந்து நான் கொஞ்சம் கேபின் ட்ரை பண்ணலான்னு பிளான் பண்ணுறேன். ஏன்னா இப்போ அதுக்கப்புறம் நான் தூங்கிடுவேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பெங்களூரில் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்போ கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு பிளான் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம எடுப்போம் இது. அண்ட் இன்டீரியர்ஸ் பக்காவாக இருக்குது, சூப்பர், வேறு லெவலாக இருக்குது. ஸ்ட்ரிப் லைட் போட்டோன்னா நல்லாயிருக்கும். பட் ஆக்சுவலி வீரலில் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ பட் இதுவே கொஞ்சம் இப்போ இது ஆக்சுவலி பிஸ்னஸ் கிளாஸ் ஸ்லீப்பர் இது. ஸோ சூப்பராக இருக்குது. சோஃபா டிப் சீட்டிங் கூட இருக்குது. வீராவில் நம்ம சோஃபா டிப் சீட்டிங் இருக்கும். ஒரு பில்லோ ஒரு பெட்ஷீட் கொடுத்துருங்க, அந்த மாதிரி தான் சூப்பராக இருக்குது. இது ஓகே, ஒரு ஆம்னி பஸ் லெவல் விட கொஞ்சம் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சத்தம் நம்ம பேசுகிறது நிறைய பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் கர்டன்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ கொஞ்சம் பிளான் பண்ணுறேன். கேபின் கொஞ்சம் எடுக்கிறான்னு பிளான் பண்ணுறேன். கொஞ்சம் ஃபிஷ்ஃபுல் மாதிரி இருக்குது, ஜருக்கு அடிக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம பிளான் பண்ணி உங்களுக்கு நான் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து பூந்தமல்லிக்கு அப்புறம் ஏதாவது போர்டிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கூப்பிடுவாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் டிரைவர் இன்டர்வியூ எடுக்கலான்னு நான் கொஞ்சம் பிளான் பண்ணுறேன். ஆக்சுவலி கோயம்பேடு வரைக்கும் நிறைய போர்டிங் இருக்குது. கோயம்பேடு வரைக்கும் போர்டிங் இருக்குது. ஏன்னா இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டே தாம்பரத்தில் ஏறினா அப்போ கோயம்பேடில் போய் எனக்கு கொஞ்சம் நிறைய டைம் இருக்கும் எடுக்கிறதுக்கு, எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு. ஸோ அதனால் இப்போ ஆக்சுவலி இந்த பஸ்ஸு வந்து ஃபுல்லாக மேனுஃபேக்சர் ஆகி கொஞ்சம் ரெனோவேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த இன்டீரியர்ஸ்லாம் கிடையாது, எக்ஸ்டீரியர்ஸில் கொஞ்சம் ரெனோவேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் எல்லாத்தையும் முடிச்சிடுவோம். அதாவது இப்போ ஃபஸ்ட்டு எல்லாம் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அடுத்து நெக்ஸ்ட் கோயம்பேட்டில் எனக்கு கொஞ்சம் நிறைய டைம் இருக்கும், கோயம்பேடு டைம் இருக்கும். அடுத்து பூந்தமல்லிக்கு அப்புறம் கேபின் ரைடு சொன்னான்னு சொன்னாங்க, அதுவும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம அம்யூனிட்டிஸை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சோஃபா சீட்டிங்கு. ஸோ உங்களுக்கு
படுக்க வேண்டாம்னா உங்களுக்கு சீட்டிங்கில் சோஃபா டைப் சீட்டிங்கில் சோஃபாவில் நீங்கள் அப்படியே அதாவது சீட்டிங் உட்காந்து கூட வரலாம் உங்களுக்கு. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சார்ஜிங் பாயிண்ட். இதுக்கு மேலே ஏசி வெண்ட், அட்ஜஸ்டபிள் அண்ட் ரொட்டேட்டபிள் ஏசி வெண்ட். இது வந்து ஒரு ஸ்பீக்கர். ஏன்னு தெரியும்னா உங்களுக்கு இது வந்து ஒரு டிவி இருக்குது, ஒரு டிவி சிஸ்டம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஏசி வெண்ட் கொடுத்துட்றாங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டிவி இருக்கனால இது வந்து உங்களுக்கு நெக் ஸ்பேஸ் எக்ஸ்ட்ராவும் கொடுக்குறாங்க. ஏன்னா சோஃபா டைப் சீட்டிங்கும் இருக்குது. அண்ட் இது வந்து லக்கேஜ் நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் பேசிக் அம்யூனிட்டிஸ். பஸ்லேருந்து கொடுக்குற அம்யூனிட்டிஸ். இங்கே வீட்டுக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுக்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு பெட்ஷீட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆரஞ்ச் அண்ட் கோல்டன் டைப் கலந்தே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பெட் ஸ்ப்ரெட் சொல்கிறான். இது வந்து இது என்னது பில்லோ, வீட்டுக்கையோட பிராண்டிங்கோட ஒரு பில்லோ. அடுத்து பெட்ஷீட் வந்து பார்த்திங்கன்னா ஈச் பர்த்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒன்று கொடுப்பாங்கன்னு. இது டிஃப்ரெண்ட் அந்த மாதிரி. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்க்ரீன்ஸ் வந்து உங்களுக்கு கோல்டன் கலர். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிப்பு கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வெளியிலனால உங்களுக்கு என்ஹான்சிங்காக இருக்கும். வெளியிலனால ஓகே இந்த பஸ் நல்லா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் தரும். ஸோ அதுக்காண்டி அந்த ஸ்ட்ரிப் லைட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த பேசிக் அம்யூனிட்டிஸ், ஒரு சீட்டோட கூட பேசிக் அம்யூனிட்டிஸ். ஸ்ட்ரிப் டைப் லைட்டிங்ஸ் கூட இருக்குது. நினைக்கிறேன் நம்மளோட கண்ட்ரோலில் இல்லை. இப்போ நாங்கள் ஆஃப் பண்ணிடுவாங்க, தூங்கும்போது ஆஃப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டுக்கு ட்ராவல்ஸோடைய ஃபேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீட்டுக்கு நான் டபுள் சீட்டில் தான் புக் பண்ணேன். டபுள் சீட் லோவர் பர்த்தில் தான் புக் பண்ணேன். எனக்கு இன்னும் ஒரு 1375 ருபீஸ் எனக்கு வந்துச்சு. ஸோ பேஸ் ஃபேர் கன்வீனியன்ஸ் ஃபேர் எல்லாத்தையும் அடிஷ்னல் சார்ஜஸ்லாம் ஒரு டேக்ஸ் அந்த மாதிரினா இந்த இன்டீரியர்ஸ்க்கு பிஸ்னஸ் கிளாஸ் இன்டீரியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட்டுக்கு வந்து நான் டபுள் பர்த்தில் புக் பண்ணனால 1375 ருபீஸ். ஆக்சுவலி 2 சீட் புக் பண்ணேன். ஸோ அதனால் பேக் வைக்கிறதுக்காண்டி நான் புக் பண்ணேன். ஸோ டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 2750 ருபீஸ் எனக்கு வந்துச்சு. இந்த இன்டீரியர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1375 ஒர்த்து தான் நான் வந்து சூஸ் பண்ணுறேன். ஏன்னா டிரைவர்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட் லுக் வைஸ் சூப்பராக இருக்குது. இன்டீரியர்ஸ் சூப்பராக இருக்குது. எக்ஸ்டீரியர்ஸ் பார்க்கல, பட் எக்ஸ்டீரியர்ஸ் சூப்பராக இருக்குது. வெளியிலேருந்தே பார்த்தேன், பட் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் கிளாபி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல்லாக கோயம்பேடு வரைக்கும் நீங்கள் ஏற்றிருப்பீங்க. கோயம்பேடு வரைக்கும் நான் ஏற்றிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். கோயம்பேடு வரைக்கும் கேபின் ரைடு ஏற்றிருப்பேன். இதுக்கப்புறம் நான் தூங்க போகிறேன். இது ஆக்சுவலி கோயம்பேடு போர்டிங் பாயிண்ட்டு நினைக்கிறேன்.
கோயம்பேடு போனிங் பாயிண்ட் தான். இது ஆக்சுவலி கரெக்டாக எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா சுவாமி ஐயப்ப ட்ராவல்ஸோட போனிங் பாயிண்ட் தெரியுங்களா கோயம்பேட்டில், அங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே தான் இருக்கும், அங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சுவாமி ஐயப்ப ட்ராவல்ஸோட புது போனிங் பாயிண்ட்டு. அது பக்கத்துலேயே அந்த ஒரு பிரிட்ஜ் இருக்கும்ல, இந்த பிரிட்ஜ் தெரியும்ல, இந்த பிரிட்ஜில் தான் இருக்கோம். கிளம்பிட்டோம். ஓகே ஓகே நான் A few hours later. Thanks. Thanks. Okay. கொடுத்துரு.